உதவும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் மாதம்மாள் அவிங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் மாதம்மா அவிங்க வீடு. இப்போ நம்ம வந்து மாதம்மா அவிங்களோட குடும்ப சூழ்நிலைய என்ன நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாதம்மா இங்க இருக்காங்க. அவிங்கள போயிட்டு நம்ம அவிங்களோட குடும்ப சூழ்நிலை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்ணீர் துளியே கண்மணி இவளின் கண்ணம் தீண்டாதே. சரி சரி அழுகாதீங்க இவள் கண்கள் அழுதால் நெஞ்சம் எதுக்கும் அழுகக்கூடாதுங்க, எதுக்கும் அழுகாதீங்க. கல்லும் கரைகிறதே. என் தோளில் கவலைப்படாதீங்க, அன்பே வா, கண்மூடு உயிரே உயிரே, உன் கண்ணில் இமையாய் காலம் சரிம்மா, கவலைப்படாதீங்க. நான் இருப்பேன். கண்ணீர் துளியே உறவுகளே கண்ணீர். வணக்கம். இப்போ அம்மா மாதம்மா இப்போ நம்ம வந்து பார்த்ததுல இந்த அம்மாவுக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. ஒரு ஒரு பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 3 பசங்களும் இந்த அம்மாவ வந்து கண்டுக்கிறதே கிடையாதுங்க. இந்த வீடு தான் வந்து இந்த அம்மா வந்து வாடகைக்கு இருக்காங்க. இது வந்து மாசம் வந்து ரூ. 1000 வாடகை குடுத்துக்கிட்டு எ எ இந்த அம்மா இருக்காங்க. இதுல என்ன அப்டின்னா, இந்த அம்மா வந்து பக்கத்துல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயில்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குடியிருந்துகிட்டு வர்றாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து இதுல வந்து ஒரு புற்றுநோயின் காரணமாக சேலத்துல வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து கரண்ட் வச்சுக்கிட்டு இருக்கறனால டெய்லியும் இங்கிருந்து சேலம் போயிட்டு வர்றதுக்கு வந்தா ரூ. 100 ஆகுது அப்படிங்கிறனால, இந்த அம்மா கையில காசு எதுவும் இல்ல. இந்த அம்மாவுக்கு வந்து உதவித்தொகை மட்டும் மாசம் ரூ. 1000 கிடைக்குது. மத்தபடி எந்த இதுவும் இல்ல. இதுல வந்து ஆஸ்பத்திரி செலவுக்கே அது பத்தல. டெய்லியும் வந்து போயிட்டு வரதுனால எனக்கு வந்து ரூ. 100 ஆகுதுனால, பஸ் காசே என்னால போயிட்டு வர முடியாதனால ஹாஸ்பிட்டல்லயே தங்கிக்கிறாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலேயே போய் கரண்ட் வச்சுட்டு, நான் அந்த ஃபுல்லா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில படுத்துக்கிறாங்களாம். மறுபடியும் அடுத்த நாள் கரண்ட் வச்சுட்டு வர்றாங்க. அதனால அதாவது சனி, ஞாயிறு மட்டும் எங்க வீட்டுக்கு வர்றாங்க. மித்த நாளெல்லாம் வந்து சேலத்திலேயே படுத்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லயே படுத்துக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த அம்மா வந்து கண்ணீர் விட்டு நம்மகிட்ட வந்து அ ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. நாம வந்து இந்த அம்மாவுக்கு ஆறுதல் மட்டும் இப்போதைக்கு சொல்லியிருக்கோம். கடவுள் புண்ணியத்துல இந்த அம்மாவுக்கு வந்து நிச்சயமா வந்து குணமாகி, நம்ம இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தாய். இப்ப நம்ம வந்து நம்முடைய குடும்பத்தின் தாயா இந்த அம்மாவ நம்ம எடுத்துட்டு, இந்த அம்மாவ எவ்வளவுக்கு கூடுதலா நம்ம நல்லது பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நல்லது பண்ணி நம்ம குடுக்கணும். அதுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பு வேணும். இப்ப மேற்கொண்டு இந்த அம்மாவுக்கு மருத்துவ உதவிக்காக சில அமௌண்ட் கையில நம்ம குடுக்கலான்னு இருக்கோம். அதையும் குடுப்போம். மேற்கொண்டு இந்த அம்மாவுக்கு நெறையா உதவிகள் தேவைப்படுதுங்க. இன்னும் ஹாஸ்பிட்டல் செலவு, ட்ரீட்மெண்ட் செலவு இது எல்லாமே இருக்கு. இதுக்கு எல்லாமே நம்ம உறவுகள் நீங்க தான் இன்னும் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணி இந்த அம்மாவ நம்ம வந்து இந்த வறுமையில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் நம்ம வந்து மீட்டெடுத்து நல்வாழ்வு வழங்குவோம். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.